Taste the Daily. ஞான முதல்வனாம் விநாயக பெருமானின் திரு அவதார திருநாளான விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து. அனைவருக்கும் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் நிறைந்த வாழ்வை அருள விநாயக பெருமானை பிரார்த்திப்பதாகவும் அறிக்கை. மாமன்னன் பூலித்தேவன் அவர்களின் 310வது பிறந்த நாளையொட்டி செப்டம்பர் 1ஆம் தேதி தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் சேவலில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும். மாமன்னர் பூலித்தேவனின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள் மரியாதை செலுத்துவார்கள் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் செப்டம்பர் 1 முதல் 4ஆம் தேதி வரை எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கிய கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய சிரஞ்சீவியை கட்சியை கலைத்துவிட்டு போய்விட்டார் என மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். 52 ஆண்டுகள் பொன்விழா கண்டு 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி கே பழனிசாமி பற்றி பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது எனவும் காட்டம். இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உரிமையோட எங்க தலைவர் அவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க தலைவர். இந்த இயக்கத்தை உருவாக்குனது இந்த அதிமுக. எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், இது யாரும் மறுக்க முடியாது, இது நடக்கும் கண்டிப்பா. அப்பொழுது இந்த மதுரை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எடப்பாடியார் தருவார், இது நிச்சயம், மாற்று கருத்து இல்ல. விஜய் மட்டுமல்ல, இது யாரையும் தடுக்க முடியாது, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவது உறுதி. தேனி மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ளல் குறித்து ஆலோசனை கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. கண்டிப்பாக இந்த முறை தேனி மாவட்டத்தில் 4 MLA இரட்டை வெற்றி பெறுவது உறுதி. ஆகவே எடப்பாடி முதலமைச்சர் உறுதி. தேனியிலே விடுபட்ட திமுக 4 வருஷம் ஒன்றுமே செய்யல, விடுபட்ட அத்தனை திட்டங்களும் எடப்பாடி முதலமைச்சராக வந்து செய்வார். எப்பவுமே ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய இந்த மாவட்டம் கண்டிப்பாக சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து இந்த கூட்டத்தை பார்த்த பின்னால் கண்டிப்பா அவரே சொல்லுவார், 4 தொகுதி வெற்றி பெறுவார், அந்த மாதிரி நீங்க சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் அன்போடு கேட்டு. கிட்னி திருட்டு மோசடி வழக்கில் IG பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் 5 IPS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. விசாரணைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் DGP செய்து தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கிட்னி திருட்டு மோசடி வழக்கில் தமிழக அரசு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கடும் காட்டம். தமிழக அரசு பரிந்துரைத்த அதிகாரிகளின் பெயர் பட்டியலை கடும் விமர்சனத்துடன் நிராகரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கிட்னி திருட்டில் மோசடி வழக்கில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழக்கில் தமிழக அரசு வெளியிட்ட உரிமம் ரத்து உத்தரவை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிறுநீரக மாற்று சிகிச்சை உரிமத்தை ரத்து செய்ததுடன் தனியார் மருத்துவமனைகளின் சட்டத்திற்கு புறம்பான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடிகளுக்கு உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை மணி அடித்துள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் இளைஞருக்கு கிட்னி பொருத்திய பெண் 2 நாட்களுக்கு பிறகு அகற்றப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் உடல் உறுப்புகள் திருட்டு அதிகரிப்பதாகவும் மாசுவின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் மருத்துவமனைகள் சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் கொந்தளிப்பு. குற்றப்பத்திரிகையில் காவல் ஆய்வாளரின் கையெழுத்தை போலியாக பதிவு செய்த சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறையினரை தண்டனை பெறும் அளவுக்கு ஸ்டாலினின் ஆட்சி மிக மோசமாக இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம்.
சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து எழும்பூரில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உழைப்போர் உரிமை இயக்கத்தின் பொருளாளர் தாக்கல் செய்த மனு மீது உத்தரவிட்டு விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் மான்வேட்டையில் ஈடுபட முயன்ற தலைமை காவலர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் வேலியை பயிரை மேய்வது போல குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டிய காவல்துறையினரை குற்றம் சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கை பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. கடைகளில் பணம் பெற்று பிழைப்பு நடத்தி வருவதை சில திருநங்கைகள் பிடுங்குவதாக புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் திருநங்கை ஆத்திரம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் வனத்துறைக்கு உட்பட்ட காப்பு காட்டில் வேப்ப மரத்தை வெட்டியவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வன அலுவலரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வேண்டி விவசாயிகள் ஆட்சியரிடம் மனு. விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தால் 20 கிலோமீட்டர் தூரம் வரை நெல் மூட்டைகளை எடுத்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கரூரில் டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்குவதில் இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தாய் கண் முன்னே இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரத்தை தடுக்காமல் ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சி உள்ள வார்டுகளில் மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் செய்வதாக கூறி அனைத்து கட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டம். முறையாக நிதி ஒதுக்கீடு செய்து குடிநீர் வசதி, சாக்கடை கால்வாய், சாலை வசதி, பொது கழிப்பிடம் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு நகர்மன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு தெருக்களில் சாக்லேட் விற்ற காலம் மாறி ஸ்டாலின் ஆட்சியில் இப்போது கஞ்சா சாக்லேட் விற்கப்படும் அவலம். திருவல்லிக்கேணியில் கஞ்சா சாக்லேட் மற்றும் கஞ்சா விற்ற நால்வரும், ஷெனாய் நகரில் கொக்கைன் விற்ற இருவரும் பிடிபட்ட நிலையில் இளைஞர்களை குறிவைக்கும் போதைப்பொருள் விற்பனையால் பெற்றோர் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேம்பார் கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்தவிருந்த 6 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட் மூட்டைகள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் நாள்தோறும் குறைவில்லாமல் நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆப்பிரிக்காவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருட்களுடன் நைஜீரிய பெண் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் நுழைவு வாயிலாக மாறியுள்ளதாக கடும் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி செல்லப்பட்ட சுமார் 1.25 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல். 4.5 ஆண்டுகளாக கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க முறையான நடவடிக்கை எடுக்காமல் தற்போது போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுப்பதாக உதயநிதி நாடகமாடுவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் மதுபோதையால் கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து சமூக சீர்கேடு ஏற்பட்டுள்ள அவலம். தூத்துக்குடியில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் ஒருவர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் மதுவால் நிகழும் தகராறு, கொலை, விபத்துகள் அதிகரிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வடமாநில இளைஞரை கொலை செய்த சக நண்பர்கள் 5 பேர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கு என்றால் என்னவென்று கேட்கும் ஸ்டாலின் ஆட்சியில் பிழைப்பதற்காக வரும் வட மாநிலத்தவர்களுக்கும் தமிழ்நாடு பாதுகாப்பற்றதாக மாறிவிட்ட அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே முன் விரோதம் காரணமாக எருதுபிடி வீரர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் தடுக்க வேண்டிய ஸ்டாலினின் இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டதா என மக்கள் கேள்வி.
தேனி மாவட்டம் கம்பம் அருகே காமையகவுண்டன்பட்டியில் கல்குவாரி பிரச்சினை தொடர்பாக ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல். திறனற்ற திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அக்கறை காட்டாததால் தமிழ்நாடு கொலையாளிகளின் கூடாரமாக மாறிவிட்ட அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே முத்தராயன் கொட்டாய் கிராமத்தில் சொத்து தகராறில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவின் கூட்டணி கட்சியினருக்கே பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இளைஞரை கொலை செய்து பாலடைந்த கிணற்றுக்குள் உடலை வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தை தீ வைத்து எரித்த சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலத்திலிருந்து கோவை வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2000 கிலோ ஜெலட்டின் குச்சிகள் பிடிபட்டன. விடியா திமுக ஆட்சியில் சட்டவிரோத செயல்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு அனுமதியின்றி கிராவல் மண் எடுப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக திமுக மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் உட்பட 2 மீது வழக்கு பதிவு. திமுகவினர் மண் மற்றும் கனிம வள கொள்ளையில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அவர் நான் அடிக்கல, அவரே சர்டிபிகேட் வீடியோ சர்டிபிகேட் பெரிய மனுஷனா அவரு சர்டிபிகேட் சின்ன பையன் மாதிரி. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு ஊழியர்கள் பலரிடம் வங்கியில் கடன் வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டதால் கொள்ளை, திருட்டு மற்றும் மோசடி போன்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். திருமாவளவன் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டு கடைக்குள் புகுந்து பெண் ஊழியரை மிரட்டிய விசிகாவினர் அராஜகம். திமுக கூட்டணி கட்சி என்ற அகங்காரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் நாளன்று கடைக்கு முன் வாகனங்களை நிறுத்தி பொருட்களை அடித்து உடைப்போம் என மிரட்டிய சிசிடிவி காட்சி வெளியீடு. புலிவளத்துல கடை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் இல்டிவா பேரணும்னு நினைக்கிறானு என்னன்னு நாங்க புரிக்கிறோம்ல. நாளைக்கு சேர் எடுத்து 4 பேரும் ஓடுறா அப்படின்னு சொல்றேன். இங்க வந்து வேணும்னு பாடிக்கிட்டு அப்ப என்னன்னு தெரியுமில்ல அவருக்கு. பேசிட்டு தேவைகிட்ட அப்ப யாரு என்னங்கிறது தெரியுமில்ல. அப்ப பேசணுமா கூட்டத்தில் நீங்க வேலை படியா என்ன பண்றான்னு பாக்கணும். கிளாஸ் பண்ணுங்க அப்படி பேசிக்கோங்க. உடைக்கிறீங்க அப்ப என்ன சும்மா விட்டுருவானே. பேசிட்டு கேட்கறது தான் பண்றோம், பேசுறோம். இப்ப கேமரால பேசிட்டோம், தேவா வந்து கேட்டு போனா சும்மா விட்டுருவானா. இங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸ்டாலின் அரசின் ஆதரவோடு அனுமதி இல்லாமல் விளைநிலங்களை அழித்து சட்டவிரோதமாக 38 இடங்களில் மணல் வாஷிங் பிளான்ட் நடைபெறுவதாக காவிரி நீர் ஆதார சங்க விவசாயிகள் புகார். மணல் திருட்டு குறித்து 4வது முறையாக புகார் அளித்தும் திமுகவினர் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. ட்ரோன் மூலமா இந்த போட்டோஸ் எல்லாம் நாங்க வந்து எடுத்தோம். ஆனா பெரிய அளவுல தமிழ்நாட்டிலே இன்னைக்கு திண்டுக்கல்ல தான் பெரிய அளவுல கொள்ளை நடக்கு. இவ்வளவு இல்லீகல் மைனிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டல உங்களுக்கு இதுல எந்த ஆக்ஷன் இல்லை, எந்த நடவடிக்கைகள். நாங்களும் அதிகாரிகளுக்கு என்ன செலுத்தப்பாலோ இல்ல நேரிலையோ கொடுத்துக்கிட்டும் வந்துகிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை, ஆக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. எந்த அதிகாரிகளுமே இதை பத்தின எந்த விஷயமும் பேசவும் மாட்டாங்க. நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி எங்களுக்கு மனு போட்டு கொடுத்தாங்க. ஆனா எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே தர்மநல்லூர் கிராமத்தில் 2 நாட்களாக ஏற்பட்டுள்ள மின்வெட்டால் கிராம மக்கள் கடும் அவதி. மாதம் ஒருமுறை மின்சாரம் கணக்கீடு என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த பின் ஆண்டுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை உயர்த்தி கொள்ளையடித்தும் மின்சாரத்தை முறையாக வழங்காமல் வஞ்சிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம்.
வட மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான 300 கோடி ரூபாயை 48 மணி நேரத்தில் வழங்காமல் தனியார் நிறுவனமான NCEF-க்கு ஸ்டாலின் அரசு ஒப்பந்தம் செய்துவிட்டதாக வைகை விவசாயிகள் சங்கம் குற்றச்சாட்டு. 50,000 மெட்ரிக் டன் நெல்லுக்கான தொகை கிடைக்காததால் கடனை அடைக்க முடியாமல் தவிக்கும் விவசாயிகள் வியர்வை பணத்தை ஸ்டாலின் அரசு விற்றுவிட்டதாக வேதனை. வாரிசு அமைச்சரின் தொகுதியான சென்னை சேப்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாக நுழைவாயில் முன்பு பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீரால் கடும் துர்நாற்றம் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயம். மாடல் அரசு என மார்த்தட்டிக் கொள்ளும் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுப்பார்களா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் பள்ளியின் அருகே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மர்மமான முறையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பல மாதங்களாக பராமரிக்கப்படாமல் இருந்த மின்கம்பி அறுந்து அரசு பள்ளி அருகே அறுந்து விழுந்ததால் பரபரப்பு. அம்மாபட்டின பகுதியில் உள்ள மின்கம்பிகள் அனைத்தையும் மாற்றித்தர வேண்டும் என விடியா திமுக அரசின் மின்வாரியத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை திமுக அரசை கண்டித்து 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் சென்னை அயனாவரம், தீநகர், வடபழனி, தாம்பரம் உள்ளிட்ட 7 இடங்களில் போக்குவரத்து ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். 4 தவணையில் சம்பள உயர்வுக்கான அரியர்ஸை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த அறிவிப்பு வரல. அதனால் எங்கள் போராட்டம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு வரணும். இல்லை என்றால் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் இந்த போராட்டத்தை தொடர்வது. இந்த போராட்டம் ஒரு அரசியல் போராட்டமாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் எங்களை தள்ளி இருக்குது. அப்படி ஒரு அரசியல் போராட்டமாக மாறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துள்ளோம். சென்னை கடலூரில் தாய்மாவன் திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் முறையாக கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். திறனற்ற ஸ்டாலின் அரசு வெற்றி விளம்பரத்திற்காக திட்டங்களை தொடங்கிவிட்டு அவற்றை முறையாக செயல்படுத்துவதில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருள் கொடுக்கணும்னு சொல்லி இந்த திட்டம் உருவானது. ஆனால் இந்த திட்டம் மூலயமா மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக போய் எந்த ஒரு பொருள் போய் சேரல. காரணம் அவங்கள்ட்ட கேட்டேன்னா அந்த ரேஷன் கடையில் போய் நாங்கள் கேட்கக்குள்ள எங்களுக்கு உங்களோட தகவல் வரல அப்படின்றாங்க. மதுரையிலிருந்து துபாய் செல்ல இருந்த ஸ்பேஸ் ஜெட் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தி வைப்பு. நீண்ட நேரம் விமான நிலையத்திலேயே அமர வைக்கப்பட்டதால் 160க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதி. விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தது குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என மாணவிகளின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. மதுரை வாடிப்பட்டி பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயில் மீது ஏறி பொய் வழக்கு போடும் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறையை கண்டித்து தற்கொலை மிரட்டல் விடுத்த ஆட்டோ ஓட்டுநரால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை பொய் வழக்கு போட்டு அப்பாவி மக்களை அழைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. குற்றப்பத்திரிகையில் காவல் ஆய்வாளரின் கையெழுத்தை போலியாக பதிவு செய்தது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வலங்கைமான் சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது தொடர்ந்து விதிமீறல்கள் அதிகரித்து வருவதால் காவல்துறை மீதான நம்பிக்கையை இழந்து வரும் மக்கள். சென்னை திருமங்கலத்தில் UPSC தேர்வுக்கு பயிற்சி பெற்று வரும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த பெண்ணை காதலிக்க வற்புறுத்திய இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே திறனற்ற திமுக அரசு போதிய பேருந்துகளை இயக்காததால் கல்வி பாதிப்பதாக கூறி கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பள்ளி மாணவர்கள் சாலை மறியல். தூங்கிட்டு வரனால இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று
வீட்டுல இருக்கிறாங்க. அதனால எக்ஸாமுக்கும் போக முடியல எங்கனால. ஏன்னா பஸ் வசதி இல்ல. அதை நடந்து போனாலும் அட்டன்ஸ் போட்டு இதுக்கெல்லாம் நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எங்களுக்கு மேற்கொண்டு பஸ் வரணும், வர வரைக்கும் போராடுவோம். அதிகாரிகள்கிட்ட சொன்னா அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. மனுவும் கொடுத்தாச்சு, இது வரைக்கும் கொடுத்துட்டோம், அதனால எடுக்கல. 1 மணி நேரத்திற்கும் மேலாக மாணவ மாணவிகள் கொளுத்தும் வெயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டது தெரிந்தும் எந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைக்கு முன்வராத அவலம். தென்காசி மாவட்டம் குலசேகரன் கோட்டை பகுதியில் கரம்பை மண் எடுப்பதாக கூறி செம்மண் திருட்டில் ஈடுபட்ட டிராக்டரை சிறைப்பிடித்து கிராம மக்கள் வாக்குவாதம். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மணல் கொள்ளையை கண்டும் காணாமல் இருப்பதால் பொதுமக்களே களத்தில் இறங்கி மணல் திருட்டை தடுக்க வேண்டிய அவலம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பெருமாள் குப்பம் பகுதியில் முறையான சாலை அமைத்து தரக்கோரி பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி மக்கள் போராட்டம். விடியல் தருவதாக ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விடிய அரசால் மக்கள் அடிப்படை வசதிகளுக்காக நாள்தோறும் வீதிக்கு வந்து போராடும் அவலம். இந்த ரோடை சீரமைக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 ஏக்கரை அறுவடை பண்ணாமல் நெல் நாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸ்கூல் பசங்க சுத்தமாக போக முடியல. குழந்தைங்க ஒவ்வொரு நாள் ஸ்கூல் கீழே அடிபட்டு இந்த மாதிரி பிரச்சனையா வருது. இந்த சாலை அமைக்க சொல்லி நாங்கள் பல தரப்புல இருந்து நாங்கள் வலியுறுத்தியோம். இது தனி நபருக்காக இந்த சாலை அமைக்காமலே போட்டுட்டு இருக்காங்க. தமிழக அரசின் உத்தரவின்படி நகர கூட்டுறவு சங்கங்களில் இனி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படாது எனவும் வீடு கட்டும் கடன், நகைக்கடன், சிறு வணிக கடன்களுக்கே முன்னுரிமை என தீர்மானம். ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசின் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள விவசாயிகள் இந்த உத்தரவு விவசாய விரோதமானது என குற்றச்சாட்டு. விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த தினம் எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளில் பன்மடங்கு கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. ஆம்னி பேருந்துகளில் இதுபோன்ற கட்டண கொள்ளை தொடர்கதையாகி வரும் நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் பயணிகள் சாடல். சாக்கடையாக மாறிய கூவமாற்றில் அம்பத்தூர் ஏரியின் கழிவுநீரை கலக்கும் திட்டம் சென்னையை மேலும் நச்சாக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. துர்நாற்றம், தொற்று நோய்கள் போன்றவற்றால் வாழ முடியாத சூழல் அதிகரிக்கும் நிலையில் நூற்றுக்கணக்கான கோடிகள் ஊழலுக்காக வீணடிக்கப்படுவதாக கடுமையாக விமர்சிக்கும் மக்கள் இது மாடல் ஆட்சி அல்ல, மாசு ஆட்சிதான் எனவும் கொந்தளிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெருமாள்பேட்டையில் கோயில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. புகார் அளித்து 4 நாட்களாகியும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காததால் உயிர் பயத்தில் மருத்துவமனையிலேயே இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனை. நாங்க ஒரு சின்ன கோயில் பிரச்சனைக்காக குடும்பத்தோட வீடு தேடி அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஒண்ணு இல்ல மூளை காசு தரலன்னு சொல்லிட்டு பைசல் பண்ண கேட்டு எங்க வீட்டுக்காரர் கேட்டனால வீடு தேடி அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. கோபின்னு கூட ஆளு கூட வந்தவங்க 15 பேரு நீ கொலை பண்ணிடுவேன், என்ன பண்றியோ பண்ணுன்னு சொல்லிட்டு பயம் பொத்துறாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் தொடர்ந்து தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் அவலம். சுற்றுலா பயணிகள் தாக்கப்படுவது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் அப்பாவி பொதுமக்களை அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ரவுடிகளை கட்டுப்படுத்த திறனற்று உள்ளதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பத்தில் அரசு தொழில் பயிற்சி நிலைய திறப்பு விழாவில் ஓரம் கட்டப்பட்ட பட்டியலின வட்டாட்சியர் மக்களோடு மக்களாக நின்ற பரிதாபம். மேடையில் மட்டும் சமூக நீதி பேசும் வெற்று மாடல் ஆட்சியில் பட்டியலின அரசு அதிகாரிகள் அவமதிக்கப்படுவது தொடர்கதையாகும் அவலம். திருவாரூர் அருகே காவல்துறை ஆய்வாளர் வீட்டு முன்பு வைத்திருந்த பேனரை அகற்றிய ஆத்திரத்தில் சிறுவர்களுடன் சென்று வீடு புகுந்து பொருட்களை சூறையாடி திமுக கவுன்சிலர் அராஜகம். ஆளும் அதிகாரம் அவதியில் செயல்படும் திமுகவினரால் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை சுப்பிரமணியபுரம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் 10 மாடிகள் கொண்ட கட்டிடப் பணியில் ஈடுபட்டிருந்த 19 வயது வடமாநில இளம்பெண் 8வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த பரிதாபம். விதிமுறைகளை மீறி பாதுகாப்பு அம்சங்கள் இன்றி கட்டிட பணி நடைபெற்றதால் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு இந்த அலட்சிய மாடல் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என மக்கள் கேள்வி.
சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் சிறுநீரக நோய்களுக்கான சோடியம் பைகார்பனேட் மாத்திரைகளுக்கு ஒரு வாரத்திற்கு மேலாக தட்டுப்பாடு. இதய நோய்களுக்கான மருந்துகளுக்கும் பற்றாக்குறை உள்ள நிலையில் மருந்து தேவைப்படுவோரை தனியார் மருந்தகங்களில் வாங்க கூறுவதாக நோயாளிகள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் காய்ச்சல் மற்றும் பல்வேறு உபாதைகளுக்காக ஊசி போடப்பட்ட 8 குழந்தைகளுக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. மாரத்தான் மற்றும் வீடியோ ஷூட் எடுக்க மட்டுமே லாய்க்கான திமுக அமைச்சரிடம் சிக்கி அரசு மருத்துவமனைகள் மக்களின் உயிரை பறிக்கும் இடங்களாக மாறிவிட்டதாக மக்கள் கடும் கண்டனம். 2023ஆம் ஆண்டு 14,500 மெகாவாட் நீரேற்று மின் திட்டங்களை திமுக அமைச்சர்கள் கோலாகலமாக அறிவித்த நிலையில் 3 ஆண்டுகள் கடந்தும் திட்டங்களுக்கு அடிப்படை அனுமதி கூட கோரப்படாத நிலை. ஸ்டாலின் அரசின் திட்டங்கள் வெறும் விளம்பர உத்தியாகவே உள்ளது மீண்டும் மீண்டும் நிரூபணம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி விடியா அரசிற்கு அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கடிதம். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என ஆசிரியர்கள் உறுதி. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து பழுதாகி தானியங்கி கதவு திறக்காததால் பயணிகள் கடும் அவதி. போக்குவரத்து துறைக்கு பல கோடி நிதி ஒதுக்கப்பட்டும் சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளை இயக்கி மக்கள் உயிருடன் விளையாடும் அலட்சிய மாடல் ஸ்டாலின் அரசுக்கு பயணிகள் கடும் கண்டனம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே புண்ணியநல்லூரில் ஓராண்டுக்கு முன்பு மேற்கூரை இடிந்து விழுந்த அரசு பள்ளியை சீரமைக்காத திமுக அரசு. திறனற்ற திமுக அரசின் பள்ளிக் கல்வித்துறை அரசு பள்ளிகளை சீரமைக்காததால் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற ஜார்க்கண்ட் மாணவிக்கு இருப்பிடச் சான்று இல்லாததால் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத அவலம். தேவையான உதவிகளை செய்திட நீட் தேர்வு ரத்து என பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய ஸ்டாலின் அரசுக்கு மாணவி கோரிக்கை. இங்க தமிழ்நாடு நீலகிரியில தான் சார் படிச்சிருக்கேன். எனக்கு தமிழ் பிடிக்கும். நாங்க இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் சார். இப்போ 10th 84% வாங்கினேன் சார். 12th 74.5% வாங்கினேன் சார். இப்போ எனக்கு காலேஜ் எனக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்லாதனால சார் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் பாராமெடிக்கல் கோர்ஸ் கிடைக்கல சார். இல்லைன்னா எனக்கு நேட்டிவிட்டி மட்டும் இருந்தா எனக்கு காலேஜ் கிடைச்சிருக்கு சார். மதுரை தல்லாங்குளத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவனை உரிய சீருடை அணியவில்லை என கூறி கொடூரமாக தாக்கி கையை உடைத்த தலைமை ஆசிரியை மீது ஆட்சியரிடம் புகார். அதிமுக ஆட்சியில் 2 சீருடை வழங்கிய நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு முறையாக சீருடை வழங்காததால் இந்த அவலம் அரங்கேறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் நாய்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நிலையில் நடந்து சென்ற முதியவரை நாய் கடித்து குதறியதில் வலி தாங்க முடியாமல் அலறிய முதியவர். விடியா ஸ்டாலின் அரசு ஊராட்சி அதிகாரிகள் இப்பகுதியில் அதிக அளவில் சுற்றித் திரியும் நாய்களை கட்டுப்படுத்தாததால் பொதுமக்கள் வெளியே வர அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் விநாயகர் கோவில் முன்பு பந்தல் அமைத்த போது மேலே சென்ற மின்சார ஒயரின் மீது இரும்பு கம்பி பட்டதில் மின்சாரம் தாக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 2 பேர் காயம். விநாயகர் சதுர்த்தி அன்று மழை பொழிந்தால் பக்தர்கள் அவதிப்படாமல் இருப்பதற்காக இரும்பினாலான பந்தல் அமைத்த போது ஏற்பட்ட விபரீதம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே காயலர்மேடு அரசு பள்ளியில் சமையல் அறையில் சிலிண்டர் கேஸ் கசிவால் திடீர் தீ விபத்து. அங்கன்வாடிகளால் எந்நேரமும் மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள சிலிண்டர்களை ஆய்வு செய்ய வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. கோவை அரசு மருத்துவமனையில் தொடர் தலைவலி என கூறி சிகிச்சைக்கு வந்த அசாம் மாநில இளைஞர் மருத்துவமனையின் கழிவறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். சாதாரண சிகிச்சைக்கு வந்தவர் தற்கொலை செய்து கொண்டது ஏன் என விசாரணை. தமிழ்நாட்டில் உள்ள 14 மாநில பல்கலைக்கழகங்களில் ஏற்கனவே துணைவேந்தர்கள் இல்லாத நிலையில் 2 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பதவி முடிவடைய உள்ளது. ஆளுநர் சமீபத்தில் 2 துணைவேந்தர்களுக்கு 1 வருட பதவி நீட்டிப்பு வழங்கியுள்ள நிலையில் மாநில உயர்கல்வி நிறுவனங்களில் துணைவேந்தர் பற்றாக்குறை நெருக்கடியை ஏற்படுத்தும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி 4 வழிச்சாலையில் முன்னால் சென்ற தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதியதில் 9 பேர் படுகாயம். ஸ்டாலின் ஆட்சியில் சாலை விதிகளை கடைபிடிக்காமல் செல்லும் வாகனங்களால் விபத்துகள் தொடர்கதையாகி வருவதாகவும் போக்குவரத்து காவலர்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கம் அருகே ஓடையில் அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் அதிகரிக்கும் மர்ம மரணங்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் ஏராளமானோர் குவிந்ததால் சந்தை வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போதிய போக்குவரத்து காவலர்களை நியமிக்காததால் கடும் நெரிசலில் சிக்கி தவிப்பதாக வாகன போட்டிகள் குற்றச்சாட்டு. 1.5 மணி நேரமாக நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 நேரம் ஆகுது. எனக்கு இதை போக்குவரத்து கொஞ்சம் சரி பண்ணுமாறு தலைமுறை கேட்டுக்கொள்ளும். மற்ற நேரத்துலலாம் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறப்ப அதிக போலீஸை கொடுத்து இந்த இடைவெளி இல்லாமல் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மாவட்ட ஆட்சியரை வரவேற்க நீண்ட நேரம் கால் கடுக்க நிற்க வைக்கப்பட்ட பள்ளி மாணவர்கள். அதிகாரிகளிடம் நற்பெயர் எடுக்க பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் வாட்டி வதைப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி முழு கொள்ளளவை நெருங்கியதால் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1100 கன அடி நீர் வெளியேற்றம். பாசனத்திற்கு தண்ணீர் செல்லும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. மதுரை மல்லி கிலோ 2000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 74,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 9355 ரூபாய்க்கு நிர்ணயம். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவின் 9ஆம் நாளான இன்று காலையில் விநாயகர் மற்றும் புதிதாக செய்யப்பட்ட தேரில் சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய நிலையில் மாலை 4 மணிக்கு தேரோட்டம். நாளை காலை 10 மணிக்கு திருக்குளத்தில் தீர்த்தவாரியும், மதியம் 1 மணிக்கு முக்கூர்ணி மோதகம் படையால் மற்றும் இரவில் பஞ்சமூர்த்திகள் திருவதி உலாவுடன் 10 நாள் விழா நிறைவடையும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவின் நிறைவு நாளை முன்னிட்டு மலர்கேடிய சப்பரத்தில் வீதி புலா வந்த சுவாமி குமரவிடங்க பெருமான். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபாடு. இந்திய அளவில் 45 பேர் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான நிலையில் தமிழ்நாட்டில் சென்னையைச் சேர்ந்த ஒருவர், திருப்பூரைச் சேர்ந்த ஒருவர் என இருவர் விருதுக்கு தேர்வு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினத்தையொட்டி வழங்கப்பட உள்ள விருதிற்கு புதுவைச் சேர்ந்த ஆசிரியரும் தேர்வு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சக வட்டாரங்கள் தகவல். தீபாவளியை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி கூறியிருந்த நிலையில் 4 அடுக்கு வரி விகிதங்கள் 5%, 18% என 2 அடுக்காக மாற்ற மத்திய அரசு திட்டம். கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டம் மத்தூர் தாலுகாவில் சொத்து தகராறு காரணமாக கணவரது முதல் மனைவியின் மகளை சேற்றில் தள்ளி அவர் மீது அமர்ந்து சரமாரியாக தாக்கிய பெண். நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ வெளியான நிலையில் பெண் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸ் நடவடிக்கை. ரஷ்யாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே அமைந்துள்ள குரில் தீவில் 6.3 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். 5 நாட்களுக்கு முன்னர் இதே பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் பூமி அதிர்ந்ததால் பொதுமக்கள் அச்சம். உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை ஐரோப்பிய தலைவர்கள் தடுப்பதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் குற்றச்சாட்டு. அமைதி பேச்சுவார்த்தைக்கான டிரம்பின் முயற்சிகளை ரஷ்யா மதிப்பதாகவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கருத்து. காசாவில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய கொடூர தாக்குதலில் அப்பாவி மக்கள் 20 பேர் பலியான பரிதாபம். தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உயிரிழந்துள்ளதற்கு சர்வதேச ஊடக அமைப்புகள் கண்டனம். கிளப் அணிகளுக்காக 796 கோல்கள் அடித்து பிரபல கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ புதிய உலக சாதனை. சர்வதேச கால்பந்து போட்டிகளில் 138 கோல் அடித்து அதிக கோல் அடித்த வீரர் என்ற பெருமையையும் தன்வசம் வைத்துள்ளார் ரொனால்டோ.
ஆசிய கோப்பை 20 ஓவர் அணிக்கு எப்படியும் தேர்வு செய்யப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மேற்கு மண்டல கேப்டன் பதவியை ஏற்க மறுத்த நட்சத்திர வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர். ஷர்துல் தாக்கூர் கேப்டனான நிலையில் துலீப் கோப்பை தொடரில் சாதாரண வீரராக களமிறங்கும் பரிதாபம். நடிகர் விமல் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு அறிவிப்பு. படத்திற்கு இன்னும் பெயரிடப்படாத நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டீசர் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் படக்குழு அறிவிப்பு. நடிகர் பிரபாஸின் தி ராஜா சாப் படப்பிடிப்பு பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் தொடங்கியது. படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்தி அக்டோபருக்குள் முடித்து வரும் டிசம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. பிரபல மலையாள நடிகர் பிருத்விராஜ் நடிக்கும் ஐ நோபடி என்ற புதிய மலையாள படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. இயக்குனர் நிசாம் பஷீர் இயக்கவுள்ள படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு ரசிகர்கள் வரவேற்பு.